ஓம் சாந்தி. நான் உள்நோக்கு முகமுடைய ஆத்மா. நான் அதிர்ஷ்டசாலி ஆத்மா. நான் எல்லையற்ற வைராகியமுடைய ஆத்மா. பிறருடைய பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொள்வது கடுமையிலும் கடுமையான நோயாகும். அதற்காக நான் உள்நோக்கு முகமாகி இந்த நோயை சோதனை செய்கின்றேன். மேலும் இதிலிருந்து விடுதலை அடைகின்றேன். பெயர் ரூபத்தின் நோயை முடிப்பதற்காக ஒரு தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்கின்றேன். நினைவு செய்யும் நேரத்தில் புத்தி அலைகிறது, தேகதாரியிடம் செல்கிறது என்றால் தந்தையிடம் நான் உண்மையை சொல்கின்றேன். உண்மையை சொல்வதன் மூலம் தந்தை மன்னித்து விடுகின்றார். தந்தையிடம் சொல்வதன் மூலம் நான் எச்சரிக்கையாக இருக்கின்றேன். தந்தையிடமிருந்துதான் ஒவ்வொருவருக்கும் ஆஸ்தி கிடைக்கின்றது. என்னுடைய உள்ளுணர்வு ஒரு சிவத்தந்தையிடம் செல்கிறதா அல்லது பெயர் ரூபத்தில் செல்கிறதா என்று நான் பார்க்கின்றேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்னை நான் ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்கின்றேன். மற்ற அனைத்தையும் மறந்து கொண்டே செல்கின்றேன். யார் யார் நல்ல குழந்தைகள், யாருடைய புத்தியின் லயன் தெளிவாக இருக்கிறது என்று தந்தை தெரிந்திருக்கின்றார். எனது புத்தியின் லைன் தெளிவாக இருப்பதால் வேறெங்கும் புத்தியோகம் செல்ல முடியாது. நான் தந்தையிடம் சொல்வதன் மூலம் லேசாகி விடுகின்றேன். இப்போது இந்த முழு ஞானமும் என்னிடம் இருக்கின்றது. இப்போது தந்தையின் வழி கிடைக்கின்றது. பிறகு 21 பிறவிகளுக்கு வழி பெறுவதற்கான அவசியமே இல்லை. இந்த ஈஸ்வரிய வழியானது எனக்கு 21 பிறவிகளுக்காக நடக்கின்றது. இப்போது நான் திரும்பி செல்ல வேண்டும். பழைய உலகத்தை புதியதாக்குவது கூட நாடகத்தில் தந்தையினுடைய பங்கு ஆகும். நான் இங்கே தூய்மையாவதன் மூலம் 21 பிறவிகளுக்கு தூய்மையாக இருப்பேன். ஸ்ரீமத் படி நாம் 21 பிறவிகளுக்கு விகாரமற்ற உலகத்தையே ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீமத் தந்தையுடையதாகும். ஸ்ரீமத் படி நாம் தெய்வீக அரசாட்சியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தை ஒருவரை நான் நினைவு செய்வதால்
இப்போது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுகின்றேன். மற்ற தொடர்புகளிலிருந்து புத்தியகத்தை துண்டித்து ஒருவரோடு புத்தியை நான் இணைப்பதால் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றேன். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு தந்தை ஒருவரையே நினைவு செய்கின்றேன். என்னை நான் முழுமையாக சோதனை செய்கின்றேன். நான் தேக அபிமானத்தில் வருவதில்லைதானே என்று, என் மூலம் எந்த பாவக்கருமங்களும் நடப்பதில்லைதானே என்றும், சட்டத்துக்கு புறம்பான நடத்தை நடப்பதில்லைதானே என்றும் சோதனை செய்கின்றேன். நான் ஆத்ம அபிமானியாக இருப்பதால் அனைவரையும் சகோதரன் சகோதரன் என்று பார்க்கின்றேன். நான் என்னை ஆத்மா என்று உணரும் போது சரீரத்தின் மீது பற்று போய்விடுகின்றது. ஆத்ம அபிமானி பவ, இதில்தான் உழைப்பு இருக்கின்றது. இப்போது என்னுடைய ஆத்மா புத்தியோகத்தின் பலத்தால் தங்க பாத்திரமாக ஆகிக்கொண்டே இருக்கின்றது. கடைசியில் தந்தையின் நினைவில் இருக்கும்படியாகவும் சுயதர்ஷன சக்கரத்தை நினைவில் இருக்கும்படியாகவும் பயிற்சி செய்கின்றேன். நினைவு செய்வதன் மூலம் என்னுடைய பாவங்கள் அழிந்து கொண்டே போகின்றது. ஒரே ஒருவரிடம் உண்மையான அன்பு, மற்ற அனைவர் மீதும் பற்றற்ற அன்பு வைக்கின்றேன். நீண்டகால ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான சம்ஸ்காரம் நீண்டகால ராஜ்ய அதிகாரியாக ஆக்கிவிடுகின்றது. எனவே நான் ஞானம் என்ற கண்ணாடியால் எனது அதிர்ஷ்டத்தின் தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்றேன். நீண்டகால பயிற்சியால் எனது விசேஷ சகயோகி, வேலைக்காரர்கள் மற்றும் ராஜ்யத்தின் வேலைகளுக்கு துணையாக இருப்பவர்களை எனது அதிகாரத்திற்கு உட்பட்டு நடத்துகின்றேன். என்னுடைய மனநிலையை மிகவும் சுத்தமாக, தூய்மையாக ஆக்குகின்றேன். சட்டத்திற்கு புறம்பான தலைகீழான எந்த காரியமும் நான் செய்யாமல் இருக்கின்றேன். நான் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கின்றேன். நான் உண்மையான அன்பு ஒரு தந்தையின் மீது வைக்கின்றேன். சரீரத்தில் கூட பற்று இல்லாத அளவு ஆத்ம அபிமானி நிலையை நான் உருவாக்குகின்றேன். சுயராஜ்யத்தின் சம்ஸ்காரங்கள் மூலமாக எதிர்கால ராஜ்ய அதிகாரத்தை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா நான். சக்தியை கொடுக்கும் சேவை செய்வதற்காக எல்லையற்ற வைராகியத்தின் மனநிலையை வெளிப்படுத்தும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு
கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.